வெல்கம் டு மை சேனல். 30 நாளைக்கு 30 வகையான 30 குழம்புல ஒரு வகை குழம்பு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் இந்த குழம்பு ஒரு மூலிகையை வச்சு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோங்க. இந்த குழம்பை அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா பலவிதமான நோய்கள்னு சொல்லலாம், குறைபாடுகள்னு சொல்லலாம், சத்துக்கள்னு சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. அந்த அளவுக்கு இதில் பெனிஃபிட் இருக்குங்க. இந்த குழம்பை எப்படி செய்கிறோம், எந்த மாதிரியான மூலிகையில் செய்கிறோன்றதை இன்றைக்கி பார்க்கலாம். இதுதாங்க இன்றைக்கி. இந்த மூலிகையை நல்லா பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஏற்கனவே பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூலிகை பேர் நல்ல வேலை கீரைங்க. இந்த நல்ல வேலை கீரை ஒரு சில இடத்துல தை வேலைன்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் நல்ல வேலைன்னு சொல்லுவாங்க. இது பேரே பாருங்கள், இதில் ஆரோக்கியம் இருக்கா இல்லையான்றதை இதனுடைய பேரை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நல்ல வேலை கீரை. இந்த நல்ல வேலை கீரையில் பூ நல்லா ஒயிட்டாக இருக்குங்க. இந்த கீரை குப்பைங்க, தெருவோரம் இந்த மாதிரியான இடத்தெல்லாம் நிறைய பார்க்கலாம். அங்கெல்லாம் நல்லாவே இது இருக்குங்க. நகர்ப்புறங்களிலுமே ஒரு சிலர் தொட்டியில் வளர்க்குறாங்க. அப்படி இல்லைனாலும் மார்க்கெட்லேயுமே இந்த மாதிரி கீரைங்கெல்லாம் கிடைக்குதுங்க. நீங்கள் கேட்டு கூட வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இதை மூலிகைன்னு சொல்லுவாங்க, கீரைன்னு சொல்லுவாங்க. மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. கீரைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடியது தாங்க. அதுவும் இதில் காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் 2 வேளை இந்த குழம்பே சாப்பிட்ணுன்னு தோணுங்க. ஒரு வேளைக்கு பிடி சாதம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ணுன்னு தோணுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கீரையை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னையிலேருந்து இந்த கீரை எங்கே கிடைக்கும், எங்கே இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக தேடி பார்த்து ஒரு முறை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. இந்த கீரை எங்கடா கிடைக்குதுன்னு நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த கீரையை காம்பை நீக்கிட்டு கீரையை மட்டும் எடுத்து அலசி நல்லா பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. இதை சுடத்தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு புளி கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த கீரையை அலசி பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், எந்த அளவுக்கு பொடியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அரிஞ்சிக்கோங்க. பூண்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவும் தேவைக்கேற்ப உங்களுடைய அளவு தான். எக்ஸ்ட்ரா வேணால் பூண்டு எடுத்துக்கோங்க. சாம்பார் வெங்காயம் 2 பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பெரிய தக்காளியை ஒரு தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கீரைக்கு இதெல்லாம் போதும் அப்படின்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ராவும் சேர்க்கலாம், நல்லா தான் இருக்குங்க. ஆனால் கீரையை பார்த்தா எவ்வளோ தெரியுது, ஆனால் குழம்பு வைக்கும்போது பாருங்கள். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு நான் வானல் வச்சுருக்கேங்க. வானலில் எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதோ கடுகு 1 ஸ்பூன் போட்டு வெடிக்க விட்டுடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது வெடித்ததும் இந்த ஜீரகத்தையும் இந்த வெந்தயமும் வெடித்ததும் பூண்டு உரித்து வச்சுருக்கீங்களா அதை போட்டுருங்க. உடனே இந்த சின்ன வெங்காயத்தையுமே சேர்த்துருங்க. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 1 2 கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நார்மலாக வதங்கணுங்க. அந்த கீரையோடு சேர்த்து வதங்கும்போது நல்லாவே வதங்கிடும். இப்போது லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த அரிஞ்சு வச்ச கீரையை இதோட சேர்த்துக்கலாம். கீரையை பாருங்கள், வைக்கும்போதே நிறைய கீரை தெரியுது. ஆனால் வதங்கினதும் பாருங்கள் புஷ்ஷுன்னு ஆகிடுங்க. கீரை வதங்கினதும் கம்மியாகிடும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு கீரை அதிகமாக சேர்த்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கம்மியாகிடுங்க, அதனால் கவலை வேண்டாம். இப்போ பாருங்கள், வதங்க வெறும் வெங்காயம் பூண்டு மட்டும் வெளியில் தெரியுது பாருங்கள். கீரை நல்லாவே வதங்கி சுண்டிடுச்சிங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த தக்காளி அரிஞ்சு வச்ச தக்காளியுமே இதோடு சேர்த்து அதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி இதோடு சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டுங்க. அடுப்பை இப்போது லைட்டாக சிம்மில் வச்சுருவோம். ஏன்னா தக்காளி கொஞ்சம் சிம்மில் வச்சிங்கன்னா தான் நல்லா வதங்கும். நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்ச புளியை இதோட சேர்க்குறோங்க. இதனுடைய பதம் இவ்வளோ தான். கீரையும் வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வதங்குறதும் நீங்கள் புளி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. குழம்பு நல்லாயிருக்கும். புளியை நல்லா வடிகட்டி இதில் சேர்த்துருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க குழம்பு. இப்போ குழம்பு மிளகாய் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். உங்கள் வீட்டு மிளகாய் பொடி காரமாக இருக்கோ இல்லை காரம் கம்மியாக இருக்கா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும்.
இப்போ மூடிடுவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு வந்து எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குன்றத பாருங்கள். குழம்பு கூட்டினது எந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்கள். சுண்டி நல்லா வற்றி வந்திருக்குங்க குழம்பு. அந்த கீரையெல்லாம் நல்லா வெந்து எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு துண்டு வெல்லம் எடுத்து பொடி பண்ணி அதில் தூவி விட்டுருங்க. ஒரு கரண்டியை வச்சு கலக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் மூடி போடுங்க. அந்த வெல்லம் கரைஞ்சி இன்னும் வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அந்த வெல்லம் வந்து காரம், புளிப்பு, உரப்போடு சேரும்போது அது ஒரு சுவையே கிடைக்குங்க. அதனால் ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் மூடுவோம். மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க. நான் வந்து இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். அந்த குழம்பு கலரே பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. இந்த கலரை பார்த்தோன்னே வெங்காயம், பூண்டு, இந்த கீரையெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக சுண்டி வந்திருக்குங்க. இப்போ ஒயிட் ரைஸ் கூட இந்த குழம்பை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பருங்க. நீங்கள் வந்து ஒரு முறை இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க இந்த நல்ல வெள்ளைக்கீரை குழம்பை. இப்போ பாருங்கள், அந்த சின்ன வெங்காயமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதில் ஊற்றும் போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்குமே சூப்பருங்க. நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். 30 வகை குழம்பில் ஒரு வகை குழம்பு தாங்க இன்றைக்கி 8வது வகை குழம்பாக என்னுடைய சேனலில் இன்றைக்கி இந்த குழம்பு வந்துட்டுருக்கு. நீங்களுமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இந்த மாதிரி டேஸ்டியான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.